Hi guys, welcome to Friendship Like. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா இந்த மாதிரி புதுசாக நம்ம ஒரு வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் எடிட்டிங் வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போகிற வீடியோஸ்லாம் கைன்மாஸ்டர் ஆப்பில் வந்துடுங்க. கைன்மாஸ்டர் ஆப் இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வருஷன் கைன்மாஸ்டர் சூப்பராக எடிட் பண்ணால் நோ காப்பி ரைட் இருக்கும். அதில் காப்பிரைட்னு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கைன்மாஸ்டர் நம்ம எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் வாட்டர் மார்க் இருக்கும். அந்த வாட்டர் மார்க்கு இதில் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன் லாஸ்ட் வருஷன்ட்டு இதை டெவலப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் மூணு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு 9x16 கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் தான் நம்ம பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இருக்கட்டும்னு ஒரு 40 செகண்ட் எடிட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 39.5.21 வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இன்னும் வந்துட்டு லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டெம்ப்ளேட் லிங்கை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு டிக் கொடுத்துட்டுங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எண்டு வாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது இந்த வீடியோ வந்து டெம்ப்ளேட் எவ்வளோ தான் அவ்வளோ வச்சுங்க. இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 40 செகண்ட் இருக்குது. இவ்வளோ வச்சுட்டு நம்ம பிளாக் இமேஜ் கிளியர் பண்ணல, சரி கைஸ் பிளாக் அதை பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டாக இருக்கிறது பர்ஸ் தான். இப்போ நம்ம அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு க்ரோமாக்கி கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். எனேபிள் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் கீழ்ச்சியில் இதை பற்றி க்ரீன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்குங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு 37 வச்சுக்கோங்க. இது 53 அப்படி வச்சுல வச்சுக்கலாம். 53 வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணிக்க, மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரை வச்சு எடிட்டிங் பண்ணணுமோ அவங்கள செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு செலெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுடுங்க. லைட்டாக மூவ் பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா கிராப்பிங் இருக்குல்ல, அந்த கிராப்பிங்கில் மாஸ்க் கொடுத்து கொஞ்சம் இப்படி லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்ட பிறகு ஃபெதரை உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோக்கு எவ்வளோ கூட்டணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப கூட்டினா ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு 15 16 ஒரு 20 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு அடுத்த வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துறதுக்குள்ளே நம்ம லேயரில் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க கைஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் ஆகிடும். லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இதே சென்ட் டு பேக் கொடுத்து கிராப்பிங்கில் கிளிக் பண்ணி மாஸ்க்கை கொடுத்து இந்த ஃபோட்டோக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஃபெதரை நான் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வச்சுருக்கேன். டிக் கொடுத்துட்றேன். அதே மாதிரி லைட்டாக மூவ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருது. கரெக்டாக லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வரப்போம். கரெக்டாக அப்போயே நம்மளுக்கு வச்சுட்டு அந்த மாதிரி 30 செகண்ட் வச்சுட்டு இதே மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக வரணும். இதே மாதிரி ஜூம் பண்ணிட்டு 3 டாட்டில் சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா கிராப்பிங்கில் மாஸ்க்கு கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ க்ராப் பண்ணணுமோ அவ்வளோ மாதிரி க்ராப் பண்ணிக்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வச்சுருக்காது. இதே மாதிரி தான் காய்ச்சி ஈஸி மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர்றது. இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி டெமோ காட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும், பேக்ரவுண்ட் சவுண்டு வருது. அந்த சவுண்டு உங்களுக்கு வேணும்னா சாங்கு வச்சுருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிடுறேன், இல்லை எனக்கு காப்பிரைட் வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம லேயரில் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிரிக்கல் வீடியோ கூட கொடுத்துருக்கேன். இந்த சாங் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு இஷ்டம் வந்த சாங்கை கூட லிரிக்கல் சாங்காக வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சாங்கை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணுற பிறகு இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா க்ராப்பிங்கில் லைட்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு மாஸ்க்கை கொடுத்துட்டு ஃபெதரை பார்த்தீங்கன்னா ஒரு
45 கிட்ட வச்சுக்கலாம் கைஸ். 40 வச்சுக்கலாம். 40 வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த டெம்பிளை பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல என்ன பிளாக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? பிளாக் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கில் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனிங் கொடுத்தா அந்த பிளாக் ரிமூவ் ஆகிடும். டிக் கொடுத்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சாங் டெம்ப்ளேட்டும் நான் மீட் பண்ணிடுறேன், இல்லை எனக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால தான் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி உங்களோட டெமோ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது மூவ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த ஃபோட்டோவும் அதே மாதிரி ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா நம்ம இப்போ சூப்பராக எடிட்டும் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஆட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நம்ம வீடியோ கேலரியில் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அவுட் கோயிங் சிம்பிள் மாதிரி, அதை கிளிக் பண்ணிட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1440 வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஸி தான் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு 1440 வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரேம் ரேட்டு ஒரு 30 வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கிளியரண்ட்டாக தெரியும். இது உங்களுக்கு லோவில் இருந்துச்சுன்னா ஹையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் கிளாரிட்டியாக நம்மளுக்கு எம்பி எவ்வளோ கிளாரிட்டியில் வருமோ அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்குது, அது கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல்.